தந்தை, மைந்தர், தூய ஆவின் திருப்பேராலே ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் உம்மை வழிபடுவதற்காக வந்திருக்கின்றோம். சென்ற வாரம் முழுவதும் எங்களை நீர் காத்து பராமரித்து ஆசீர்வதித்ததை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வாரத்திலும் எங்களுடைய வாழ்க்கையையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்திருக்கின்றோம். திருச்சபையாக நாங்கள் உம்மை வழிபடும் போது நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். வீடுகளிலே அமர்ந்து இந்த வழிபாட்டை ஈடுபட்டு கொண்டு தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் உடைய கரங்கள் தந்திருக்கின்றோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த வழிபாட்டு முழுவதும் உடைய அருள் சமூகம் இருக்கட்டும். இந்த வழிபாட்டில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கும் திருமறை பகுதி, கேட்கும் அருளுரை, ஏறெடுக்கும் மன்றாட்டு அனைத்திலும் உடைய சமூகம் இருந்து வழிநடத்துமாறு இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 105 பாடல் எண் 105, தேனினி மயிலும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடி வருவான் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உரித்தொழித்தே, பாவகசனத்தை அறுத்து சாபத்தை தொலைத்தாய் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம், பின்னும் நீமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாயாவும் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம், நீயும் அன்பதை சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம், அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. வழிபடுவோம். 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம்.
இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாக கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசுன்னா. கர்த்தரே, நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவானவர், தோற்றிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசுன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் இந்த பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லிப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்கு பரிதபிக்கப்படியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் இருக்கிறார். நாம் அமைதியாக அமர்ந்து நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து இரண்டாம் பாவ அறிக்கைக்கான ஜெபத்தை சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் ஆயலானிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட்டு எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தையும் நமக்கு கட்டளையிட்டருளை வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். வார்த்தையால் வாழ்வு தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறீர். அந்த தயவுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை மீண்டுமாக உருவாக்கக்கூடியதாக இருக்க நீர் கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசோதனை செய்து பார்த்து மீண்டுமாக எங்களை புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தில் நிலைத்து வாழ்கின்றவர்களாக நாங்கள் மாற்றம் பெற உருவாக்கம் பெற நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்ற அருள்நாதர் இயேசுவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கரும்பொருள் ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் ஃபெய்த், மறுதேடலும் விசுவாசத்தில் மறுவாழ்வோம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆயர்கள் இந்த நாளிலே நாங்கள் போட்டிருக்கின்ற இந்த ரெட் ஸ்டோல் இந்த தலைப்போடு ஒட்டியதாக இருக்கிறது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அக்டோபர் 31 ரெஃபர்மேஷன் டே அல்லது சீர்திருத்த நாள் என்று கொண்டாடுகின்றோம். இது புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளுக்கு மிக முக்கியமான நாள். திருச்சபையின் பிறந்த நாளாகவும் இது இருக்கின்றது.
குறிப்பாக இந்த அக்டோபர் 31 என்ன நடந்தது என்கின்ற அந்த வரலாறை இந்த நாளிலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதற்கு முன்பதாக இந்த அக்டோபர் 31 ஏன் மார்ட்டின் லூதர் என்று சொல்கின்ற கத்தோலிக்க ஆயர் தெரிவு செய்தார் என்பதை சொல்லி இதை நான் உங்களுக்கு தொடங்க இருக்கின்றேன். அதோடு கூட இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி ஞாயிறிலே தான் நாம் ரெஃபர்மேஷன் சண்டே என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். அக்டோபர் 31 மார்ட்டின் லூதர் தெரிவு செய்ததற்கு காரணம் என்னவென்றால், நவம்பர் 1 ஆல் செயின்ட்ஸ் டே, நவம்பர் 2 ஆல் சோல்ஸ் டே, இந்த சகல தூயவருடைய திருநாளிலும் சகல ஆன்மாக்களின் திருநாளிலும் மக்கள் திருச்சபைக்கு வருவார்கள். வழிபாட்டுக்கு என்று வரும்பொழுது திருச்சபையின் கதவு அந்த நாட்களிலே நோட்டீஸ் போர்டாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. மக்கள் அதில் போடப்பட்டிருக்கின்ற அந்த லிஸ்ட் பார்த்துவிட்டு தான் உள்ளே வருவார்கள். அப்போ இந்த அக்டோபர் 31 தெரிவு செய்ததற்கான காரணம், அந்த நாளிலே அந்த திருச்சபையினுடைய கதவுகளே போடப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்புகள் ஒவ்வொன்றையும் மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. உள்ளே 1 மற்றும் 2 வழிபாட்டுக்கு என்று வருகின்ற மக்கள் அதை படிக்கும் பொழுது மார்ட்டின் லூதர் அவர்கள் என்ன செய்தார், 95 கோட்பாடுகள் 95 தீசிஸ் என்பதை திருச்சபையின் அந்த கதவுகளிலே அதை ஒட்ட வைத்திருந்தார். அது எழுதப்பட்டிருந்த காரியங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, திருச்சபையிலே நடந்து கொண்டிருந்த அநியாயங்கள், இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருந்த சமய தலைவராக அல்லது திருச்சபையின் தலைவராக ஆன்மீக தலைவராக இருந்த போப் ஆண்டவர் என்னென்ன அட்டூழியங்களை செய்து கொண்டிருந்தாரோ அந்த தவறுகள் அனைத்தையும் அதிலே குறிப்பிட்டு 95 தீசிஸ் என்பதை அதிலே ஒட்ட வைத்திருந்தார். போப் ஆண்டவரிடத்திலே இராணுவ அதிகாரம் இருந்தது. அந்த இராணுவ அதிகாரங்களை அவர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். அரசியலிலும் கூட அவர் ஈடுபட்டிருந்தார். அதோடு கூட பார்க்கும் பொழுது திருமறையை அவர் மட்டும்தான் படிப்பார், அவர் மட்டும்தான் இருக்கும். அந்த திருமறையை படித்து மக்களுக்கு அவர் உபதேசம் கொடுப்பார். அவர் என்ன சொல்வாரோ அதுதான் போதனை, அதுதான் உபதேசம் என்பதாக இருந்தது. இன்னொரு குறைபாடு என்னவென்றால், திருமறை லத்தீன் மொழியிலே அது அச்சடிக்கப்பட்டிருந்தது. இறையியல் படிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் லத்தீன் மொழியை படிப்பார்கள். எனவே இந்த லத்தீன் மொழியிலே இருக்கிறபடியால் வேறு எந்த மக்களுக்கும் அது படிக்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. இந்த ஒரு குறைபாடும் ஒரு பக்கம் இருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டு காலங்களிலே பார்க்கும் பொழுது அச்சகம் இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே திருமறை யாருடைய கைகளுக்கும் கூட சென்று அடைய முடியாத ஒரு நிலைமை இன்னொரு பக்கம் இருக்கின்றது. இவ்வளவு குறைபாடுகள் இருக்கும் பொழுது மக்கள் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு மந்தமான நிலையிலே இருக்கின்றார்கள். அப்போ இந்த போப்பாண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை வலியுறுத்துகின்றார். பாவ மன்னிப்பு சீட்டு, அதாவது சேல் ஆஃப் இன்டல்ஜென்ஸ். இது என்னவென்று சொன்னால், இந்த சேல் ஆஃப் இன்டல்ஜென்ஸ் பாவ மன்னிப்பு சீட்டு அல்லது இந்த டிக்கெட்டை காசு கொடுத்து அது விலைக்கு வாங்கினால் நாம் மரித்ததற்கு பின்பதாக நம்முடைய ஆன்மா பர்கேட்ரி என்று சொல்லப்படுகின்ற இடம், அதாவது வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அது தூய்மையாக்கப்பட்டு நம்முடைய ஆன்மாவானது சுத்திகரிக்கப்பட்டதாக, தூய்மையானதாக அது பரலோகத்திற்கு சென்றடையும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை மக்களுடைய மனதிலே போட்டு வைத்திருந்தார். இப்படி பல தவறான போதனைகள், பல தவறான காரியங்களுக்கு நேராக சமய தலைவராக இருந்த போப் மற்றும் திருச்சபை வழி நடத்தி கொண்டிருந்தது. எனவே இந்த குறைபாடுகள் அனைத்தையும், தீமையான காரியங்கள் அனைத்தையும் அந்த 95 தீசிஸிலே மார்ட்டின் லூதர் எழுதி போட்ட பொழுது திருச்சபைக்கு வந்த மக்கள் எல்லாரும் அதை படிக்கின்றார்கள். படித்து அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. கேள்வி கேட்க வேண்டும், ஏன் இப்படி தவறுகள் எங்களுக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனையோடு இருந்த மக்கள் எல்லாம் மார்ட்டின் லூதரோடு ஒன்றாக இணைந்து அவர்கள் எதிர்க்க தொடங்கினார்கள். எனவே இந்த யாரெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணார்களோ அவர்களை ப்ரொட்டஸ்டன்ஸ் என்று சொல்லி அழைத்த ஒரு நாளாக அது அமைகின்றது. 1520ஆம் ஆண்டிலே மார்ட்டின் லூதர் அவர்கள் 3 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். இது ஜெர்மானிய மொழியிலே இந்த புத்தகங்கள் இருக்கின்றது. இந்த புத்தகங்கள் அனைத்தும் அச்சடிக்கப்பட்டு மக்களுடைய கைகளுக்கும் அது செல்வதற்கு இவர் உதவி செய்தார்.
அவருடைய முதலாம் புத்தகம் கிறிஸ்டியன் ஃப்ரீடம். கிறிஸ்டியன் ஃப்ரீடம் என்கின்ற இந்த புத்தகத்திலே கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஃப்ரீ பீப்புள் அண்ட் நாட் ஸ்லேவ் டு த போப் என்று சொல்லி அதிலே அவர் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவ மக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சுதந்திரவாளிகள், போப்பாண்டவருக்கு அடிமைகள் அல்ல என்பதை அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவது அவருடைய புத்தகம் பார்க்கும் பொழுது பாபிலோனியன் கேப்டிவிட்டி ஆஃப் த சர்ச். பாபிலோனியா சிறையிருப்புக்கும் திருச்சபை எப்படி அடிமையாக அந்த சிறையிருப்பிலே இருக்கிறது என்பதற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதை அதிலே அவர் விவரமாக சொல்லி இருக்கின்றார். மூன்றாவது அவருடைய புத்தகத்திலே பார்க்கும் பொழுது A Letter to the Christian Nobles. நோபல்ஸ் என்றால் செல்வந்தர்கள். ஜெர்மானியிலே இருக்கின்ற செல்வந்தர்களுக்கு ஒரு முறையீடாக he pleads the German nobles to be part of their protest. எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த காரியங்களுக்கு செல்வந்தர்களும் தங்களுடைய ஒரு ஆதரவை கொடுத்தால் மிகவும் அது உதவியாக இருக்கும் என்கின்ற கருத்தை அந்த புத்தகத்திலே அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதோடு கூட மார்ட்டின் லூதர் ஆயர் அவர்கள் 3 ஒரு சொற்றொடர்களை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதாவது the 3 phases that Martin Luther insisted on என்று சொல்லும் பொழுது sola scriptura, sola gratia, sola fide. sola scriptura என்று சொல்லும் பொழுது scripture alone, திருமறை மட்டுமே. sola gratia என்றால் grace alone, கிருபை மட்டுமே. sola fide என்றால் faith alone, விசுவாசம் மட்டுமே. திருமறை, கிருபை மற்றும் விசுவாசம், இது 3ம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. மற்ற எந்த காரியத்திற்கும் நாம் அடிமைகளாக போய்விடக்கூடாது. இது 3 மட்டும்தான் நாம் இது அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்கின்றார். 1521ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டை அவர் கிரேக்க மொழியிலிருந்து ஜெர்மானிய மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்கின்றார். 1531ஆம் நூற்றாண்டிலே பழைய ஏற்பாட்டை அவர் ஜெர்மானிய மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கும் மக்கள் பேசக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் அவர் மொழிபெயர்ப்பு செய்கின்றவராக இருக்கின்றார். இதற்கு காரணம் என்னவென்றால் மக்கள் திருமறை படிக்க வேண்டும், அதில் இருக்கின்ற உண்மையான காரியங்களை புரிந்து கொண்டு உண்மையான விசுவாச வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அதோடு கூட இவர் என்ன செய்கின்றார், இந்த சேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நான் சொன்னேன் பாவ மன்னிப்பு சீட்டு, இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகின்றார். இந்த மக்களுக்கு திருமறை சென்று அடையும் பொழுது ஒரு புதிய பார்வை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக புதிய தேடலிலே செல்லும் பொழுது மக்கள் விசுவாச வாழ்க்கையிலே மறுவாழ்வை பெறுகின்றார்கள், ஒரு புதிய வாழ்வை பெறக்கூடியவர்களாக அவர்கள் மாற்றம் பெறுகின்றார்கள். அதே 15ஆம் நூற்றாண்டிலே பார்க்கும் பொழுது இன்னும் அநேக சீர்திருத்தவாதிகள் சமூகத்திலே இருந்தார்கள். சமய காரியங்களிலும் பார்க்கும் பொழுது ஜான் கால்வின் என்றவர், அவர் ஸ்காட்லாண்டிலே அவர் சீர்திருத்தவாதியாக இருந்தார். சுவிட்சர்லாண்டிலே ஸ்விங்லி என்று சொல்லக்கூடியவர் சீர்திருத்தவாதியாக இருந்தார். ஆக 15ஆம் நூற்றாண்டு காலங்களிலே அநேக சீர்திருத்தவாதிகள் அவர்கள் எழும்பினார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக 2 சீர்திருத்தவாதிகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று பழைய ஏற்பாட்டிலே, மற்றொன்று புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்ட 2ஆம் நாளாகமம் 34ஆம் அதிகாரம், இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை பார்க்கும் பொழுது இதிலே யார் அந்த சீர்திருத்தவாதி என்று சொன்னால் யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர். 3 பாடங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது 2ஆம் நாளாகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 21 வரை, சங்கீதம் 46, வெளிப்படுத்தல் 2:1-7, யோவான் 2:12-22. இந்த முதலாம் பாடமும் நம்ம சுவிசேஷ பாடமும் தான் இன்றைக்கு ஆதாரமாக நான் எடுத்திருக்கின்றேன். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே யோசியா என்கின்ற மன்னன் 8 வயதிலே, அவர் சிறு வயதிலே அரசராக அவர் ஏற்படுத்தப்படுகின்றார். 16 வயது அவர் இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு தேடுதல். அந்த தேடல் என்னவென்று பார்த்தால், தன்னுடைய பிதாவாகிய தாவீதுடைய கடவுள் யார்? இந்த தேடலுக்குள்ளாக அவர் செல்லும் பொழுது அவருக்கு வெளிப்பட்ட ஒரு உண்மை என்னவென்றால், யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள்.
எனவே இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக அவர் வரும் பொழுது பாகாலுடைய மேடைகள் எல்லாவற்றையும் அவர் தகர்த்து போடுகின்றார். அங்கே இருக்கக்கூடிய சொரூபங்கள் எல்லாவற்றையும் உடைத்து போடக்கூடியவராக இருக்கின்றார். இந்த யோசியா அரசர் 18 வயதாக அவர் நிரம்பிய பொழுது அவர் செய்த ஒரு காரியம் என்னென்றால், உண்மையாக இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும், ஆலயங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதற்கு நேராக அவர் எல்லா காரியங்களையும் ஆயத்தம் செய்கின்ற பொழுது பிரதான ஆசாரியராக இருக்கக்கூடிய இல்கியா என்கின்றவரும் அதில் ஈடுபட்டிருந்தார். அந்த இல்கியா ஆசாரியருக்கு மோசே வழியாக கிடைத்த அந்த சட்ட புத்தகம் கிடைக்கின்றது. சட்ட புத்தகத்தை எடுத்து இவர்கள் வாசிக்கும் பொழுதுதான் அதில் தெரிய வருகின்றது, முற்பிதாக்கள் எல்லாரும் பாவத்திலே இருந்திருக்கிறார்கள், அவர்கள் தீமையான செயல்களை செய்திருக்கின்றார்கள், கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் நடந்து இருக்கின்றார்கள் என்பதை தெரிய வருகிறது. எனவே யோசியா மன்னன் அவர் அனைவரையும் அழைத்து மக்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து அந்த இடத்திலே அவர் அந்த புது தேடலின் வழியாக உண்மையான விசுவாசம் நிறைந்த வாழ்வியது, உண்மையான கடவுள் யார் என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போ அந்த புதிய விசுவாசத்திலே மீண்டுமாக வாழ்வதற்கு யோசியா மன்னனுடைய சீர்திருத்தம் அவர்களுக்கு உதவியாக அமைகின்றது. அதே போல புதிய ஏற்பாட்டுக்கென்று நாம் வரும் பொழுது இங்கே ஒரு சீர்திருத்தவாளி யார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த யோவான் 2ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கானாவூர் திருமணம் அந்த முதல் அற்புதத்திற்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ளாக வருகின்றார். அவர் முதலாக சென்ற இடம் ஆலயம். அந்த தேவாலயத்திற்குள்ளாக அவர் செல்லும் பொழுது அப்பொழுது பஸ்கா பண்டிகைக்கான எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருந்தன. அங்கே ஆலயத்திற்குள்ளாக செல்கின்றார். ஆலயத்திலே விற்பனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே புறாக்களையும் ஆடுகளையும் விற்று கொண்டிருக்கின்றார்கள், காசுக்காரர்கள் இருக்கின்றார்கள். அது ஆலயம் போலவே காணப்படவில்லை. தூய்மையாக இருக்க வேண்டும் ஒரு ஆலயம் எப்படி இருந்தது? அது விற்பனைக்கு ஒரு நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. இதை பார்த்தவுடன் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும், ஆனால் காசுக்காரர்கள் விற்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றதே என்று சொல்லி மிகவும் கோபம் அடைகின்றார். இப்படி இங்கே புறாக்களும் காசுக்காரர்களும் இதெல்லாம் இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், இந்த பஸ்கா பண்டிகைக்கு டயோஸ்பரா கம்யூனிட்டி என்று சொல்வார்கள், அது எருசலேம் நகரத்திலிருந்து வெளியே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் ஊருக்குள்ளாக வந்து பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். வெவ்வேறு இடங்களிலே இருக்கின்ற யூத மக்கள் கூடுகின்ற இடம். அந்த மக்கள் ஒன்றாக வந்து இப்படி பஸ்காக்கு ஆயத்தப்படுவதை இவர் மிக அதிகமாக கோபப்பட்டு கடினம் கொண்டு அவன் என்ன செய்கின்றார், கையிலே ஒரு சாட்டை எடுத்து எல்லாவற்றையும் அடித்து துரத்தி வெளியே அனுப்புகின்றார். இது கல்லர் குகையை போல இருக்கின்றது, என்னுடைய ஜெப வீடாக இல்லை. இந்த கல்லர் குகையை அவர் எடுத்து போடுவதன் வழியாக வெளியே இந்த மக்களை அனுப்புவதன் வழியாக ஒரு தேடலுக்குள்ளாக அங்கே செல்கின்றார். அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையாக்கப்பட்ட ஒரு இடமாக, ஜெப வீடாக, மக்கள் வழிபடுகின்ற ஒரு தலமாக இருக்க வேண்டுமே தவிர இட் ஷுட் நாட் பி அ பிஸ்னஸ் சென்டர், தொழில் செய்யக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கக்கூடாது. ஆக மக்களுடைய மனதிலே விசுவாசத்தை மீண்டுமாக அவர் பிறக்க செய்கின்றவராக காணப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் யோசியா மன்னன். அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அணுகுமுறைகளை பார்த்தோம். மார்ட்டின் லூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் பார்த்தோம். இவர்கள் எல்லாம் சமய சீர்திருத்தவாதிகளாக இருந்திருக்கின்றார்கள். சமூகத்திலே கூட சமுதாய பணிகளிலே ஈடுபட்ட சீர்திருத்தவாதிகளும் கூட அநேகர் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் கூட எல்லா தீய காரியங்களும் தடைப்பட்டு போக வேண்டும், அந்த தீய காரியங்களை எடுத்து போட வேண்டும், மீண்டுமாக நல் காரியங்கள் மக்களுக்காக நடைபெற வேண்டும் என்று யோசித்ததிலே சமுதாய சீர்திருத்தவாதிகளாக இருந்தவர்களிலே ராஜாராம் மோகன் ராய் என்பவரும் ஒருவராக இருக்கின்றார். He abolished sati system.
உடன்கட்டை என்கின்ற அந்த ஒரு காரியத்தை அவர் எடுத்து போடக்கூடியவராக இருக்கிறார். ஜாதி, அதே போல இனம் என்று காணப்படுகின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா தீமையான காரியங்களும் எடுத்து போடுகின்றார். ஆக சீர்திருத்தவாதிகளுடைய நோக்கமே ஒரு புதுமையான சமுதாயம், நல்லெண்ணம் கொண்ட சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். அது மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஒரு தேடலுக்குள்ளாக நாம் செல்லும் பொழுதுதான் ஒரு சீர்திருத்தம் நடைபெறும். மீண்டுமாக ஒரு விசுவாசத்திலே மறுவாழ்வை பெற்று மக்கள் வாழ முடியும். இதுதான் இந்த சீர்திருத்தத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் சீர்திருத்தவாதிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்களைப் போல, திருமறையிலே பார்த்த யோசியா மன்னனை போல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நாமும் இந்த சமய காரியங்களிலே, சமுதாய காரியங்களிலே சீர்திருத்தம் செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். காரணம், மக்கள் நல்ல ஒரு நிலைமையிலே இருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையிலிருந்து தவறாக போகக்கூடாது. விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் குன்றி போகவோ அல்லது தவறாக வழிநடத்தப்படவோ கூடாது. ஆக விசுவாசத்தின் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நல்வாழ்வை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேடல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த தேடலின் வழியாக ஒரு புது வாழ்வை மக்களுக்கு கொடுக்க நம்மையே நாம் அர்ப்பணம் செய்வோம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சீர்திருத்த ஞாயிறாக இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சீர்திருத்தத்தினுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். தீமை நடந்து கொண்டிருக்கின்ற இடங்களிலே அந்த தீமையை நாங்கள் தட்டி கேட்கின்றவர்களாக மட்டுமல்ல, அந்த தீமைகளுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து விசுவாசத்திலே மீண்டுமாக ஒரு புதிய வாழ்வுக்கு நேராக மக்களை வழிநடத்துவதுதான் சீர்திருத்தம் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். கர்த்தாவே, 15ஆம் நூற்றாண்டு காலத்திலே மார்ட்டின் லூதர் ஆயரவர்கள் திருச்சபையிலே நடந்த தீமைகளுக்கு நேராக குரல் கொடுத்து மக்களுடைய மனக்கண்களை திறந்து நல்வழியிலே அவர்களை நடத்தினார். சமுதாயத்திலே என்று பார்க்கும் பொழுது ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். திருமறையின் பார்வையிலே என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே யோசியா மன்னன் உண்மையான கடவுளை யார் என்பதை தேடுவதன் வழியாக மக்களுக்கு மீண்டுமாக உண்மையான கடவுளை தெரிவுபடுத்தி நல்வாழ்வுக்குள்ளாக வழி நடத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமய சீர்திருத்தவாதியாகவும் சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் வாழ்ந்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கின்றார். மக்கள் நல்வழியிலே நடக்கப்பட வேண்டும். விசுவாச வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு புதிய வாழ்வுக்கு நேராக அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த தயவுக்காய் நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகின்ற சீடர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களையும் இந்த சீர்திருத்தத்திற்கு நேராக நாங்கள் அர்ப்பணித்து வாழ நிற்கிறவை செய்யும் கர்த்தாவே. நாங்கள் சீர்திருத்தவாதிகளாக இருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் சுவாமி. அப்படி நாங்கள் வாழவும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். சீர்திருத்தத்திற்கு நேராக எங்களை கருவிகளாக நீ பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். விசேஷமாய் இந்த நாளிலே கூட கர்த்தாவே, கொரோனா தொற்று நோயின் வழியாக எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அநேக மரணங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் ஆண்டவரே மறித்து கொண்டிருக்கின்ற நிலைமையை இந்த கோலார் தங்க வயலிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. மிகவும் கடினமாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இழப்புகள் சந்தித்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம். நீர் அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம் சுவாமி. இன்னும் இந்த தொற்று நோய் நிமித்தமாக யாரெல்லாம் பாதிப்படைந்திருக்கின்றார்களோ விரைவிலே சுகம் பெற, நலம் பெற உம்மை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நீரே அவர்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி அவர்களுக்கு மீண்டுமாக ஒரு புதிய உயிரை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இனி இந்த தொற்று நோய் பரவாத படிக்கு ஆண்டவரே அது முற்றிலுமாய் அழிந்து போக உம்மிடத்திலே இந்த ஜெப விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கின்றோம். நீர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவை தர வேண்டுமா வேண்டுதல் செய்கின்றோம். விசேஷமாக இந்த வாரத்திலே பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளும் உம்முடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம் சுவாமி. புதிய ஆண்டை அவர்களுக்கு நீர் அனுகிரகமாக கொடுத்து இந்த புதிய ஆண்டிலே அவர்களும் தேடலுக்குள்ளாக சென்று ஒரு புதிய விசுவாச வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். மீண்டுமாக இந்த ஊடகத்தின் வழியாக இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உடைய அன்பின் கருத்துக்குள்ளாக தருகின்றோம்.
நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்கிற எண்ணத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த எண்ணம் செயல் வழிவிலே கொண்டு வருவதற்கு எங்களை கருவிகளாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்களை பொறுப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமைந்த நேசன் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். தாவீதுக்காரனோடு இணைந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கடவுளின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் கூட்டரும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியமும் பலனும் ஆற்றலும் நாம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தாங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.